மூப்பர். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். சபையானது உத்தம விதவைகளுக்கு உதவி செய்வது போலவே ஊழியக்காரர்களுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை கனப்படுத்த வேண்டும். திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை கனப்படுத்த வேண்டும். ஆதி திருச்சபையில் விசாரணை செய்வதற்கு தனியாக மூப்பர் என்றும், வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு தனியாக போதகர் என்றும் தனித்தனி ஊழியக்காரர்கள் இல்லை. இவ்விரண்டு ஊழியங்களையும் ஒரே ஊழியக்காரரே பொறுப்பாய் செய்து வந்தார். ஊழியக்காரருக்கு ஊழியத்தில் 2 பகுதிகள் உண்டு. அவர்கள் சபையை ஆளுகை செய்ய வேண்டும், திருவசனத்தை உபதேசம் பண்ண வேண்டும், சத்திய உபதேசத்தை போதிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் ஒரு ஊழியமும் செய்யாமல் சும்மா இருக்கக்கூடாது. சபையை நன்றாய் விசாரணை செய்கிற ஊழியக்காரரையும், திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிற ஊழியக்காரரையும் அதிகமாய் கனப்படுத்த வேண்டும். அவர்கள் இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரம் உள்ளவர்கள். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. தேவன் போரடிக்கிற மாட்டையும் பராமரிக்கிறார், தம்முடைய ஊழியக்காரரையும் பராமரிக்கிறார். அப்பம் செய்வதற்கு தேவையான தானியத்தை மாடு போரடித்து கொடுக்கிறது. தானியத்தினால் செய்யப்படும் அப்பம் அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரரோ ஜீவ அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஊழியம் செய்கிறார். ஜீவ அப்பத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். ஜீவ அப்பமே நித்திய அப்பம். தானியத்தினால் செய்யப்படும் அப்பம் அழிந்து போகிற அப்பம். நம்முடைய ஊழியக்காரரை நாம் ஒருபோதும் பட்டினியாக போட்டுவிடக்கூடாது. அவர்களுடைய தேவைகளை சந்திக்காமல், அவரை விசாரிக்காமல், அவரை ஆதரவற்ற அனாதை போல கைவிட்டு விடக்கூடாது. நமக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை நாம் விசாரிக்கவில்லை என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். சில சமயங்களில் ஊழியக்காரருக்கு விரோதமாக சிலர் குற்றம் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை எவ்வாறு நிதானமாய் தீர்க்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். மூப்பருக்கு விரோதமாக ஒருவர் குற்றம் சொல்லும் போது அந்த குற்றம் ஆதாரம் இல்லாத யூகமாக இருக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. மூப்பருக்கு விரோதமாக ஒருவர் பிராது கொடுக்கும் போது அதை 2-3 சாட்சிகள் உறுதி பண்ண வேண்டும். மூப்பர் மீது குற்றம் சாட்டுகிறவர் நேருக்கு நேராக வந்து அவருக்கு முன்பாக குற்றம் சொல்ல வேண்டும். ஊழியக்காரர் மீது சொல்லப்படும் வீண் வதந்திகளையும் கட்டுக்கதைகளையும் நாம் நம்பக்கூடாது. அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை ஏற்றுக்கொண்டு மூப்பரை விசாரிக்கவும் கூடாது. ஒருவருக்கு விரோதமாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் போது பாவம் செய்தவர்களை மிகவும் கவனமாக கடிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ள வேண்டும். சிறிய காயத்திற்கு சிறிய கட்டு போட்டால் போதுமானது. அதே வேளையில் காயம் பெரிதாக இருக்கும்போது காயத்தின் அளவுக்கு தக்கதாக கட்டும் பெரிதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் காயம் குணமடையும். பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ள வேண்டும். அப்போது மற்றவர்களுக்கும் பயம் உண்டாகும். தாங்களும் பாவம் செய்தால் தாங்களும் எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளப்படுவோம் என்னும் பயம் அவர்களுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கும். எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்வதனால் மற்றவர்களுக்கும் நன்மை உண்டாகிறது, கடிந்து கொள்ளப்படுகிறவர்களுக்கும் நன்மை உண்டாகிறது.